சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸின் சிறப்பம்சங்கள் பற்றியும் படிக்கும் போதே வேலை வாய்ப்புகளை பெறுவது எப்படி என்பது குறித்தும் சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸின் சேர்மன் திருமிகு பூமிநாதன் பகிர்ந்து கொள்வதை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்மன் பூமிநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ வந்து சென்னை அமிர்தா இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா 90% வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மாடல் தான் சார். இப்போ ட்ரெடிஷ்னல் லேர்னிங் மெத்தடை விட இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது? நாங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலில் தான். வெறும் மனப்பாடம் பண்ணுறதுனால ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் உருவாக்க முடியாது. இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்களுக்கு அதிக மார்க் கொடுக்குது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால் மார்க்கை நாம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட பசங்க ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு மிகப்பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டி இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டியே எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட் எவ்ரிடே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக்குறாங்க. மற்ற இடங்கள்லாம் சாக் பீஸில் எழுதுவாங்க, மற்ற இடங்கள்லாம் ஸ்மார்ட் போர்டில் சொல்லி தருவாங்க. இங்கே அப்படி இல்லைங்க, எல்லாமே ப்ராக்டிக்கல். ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் என்ன 7 ஸ்கோர் மெனு இருக்கும், 5 கோர்ஸ் மெனு இருக்குமோ, அந்த சிக்கன், மட்டன், விதவிதமான வெஜிடேரியன் ஃபுட் எல்லாத்தையும் லைவாக இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தருக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டலோடைய ஒரு மேனேஜராக போகிறாருன்னா அதுக்கு என்னென்னலாம் தகுதி வேணும், குரூமிங்கில் இருந்து ஆரம்பித்து கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம். அதனால தான் எங்களுடைய எய்மே 90% ப்ராக்டிக்கல், வெறும் 10% மட்டும்தான் தியரி. அதனால் பையன் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்டர்வியூக்கு போகும்போது 100 பேர் வந்தாலும் சென்னை அமிர்தா மாணவர்கள் தன்னிச்சு தெரிவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுதுன்னா ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் தேவைப்படுறாங்க. ஸோ அதை நான் ஒன்றையும் பார்த்து பண்ணி 7 ஸ்டார் ஹோட்டல்லையே உள்ள என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறனால பையன் இங்கே படிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு வித்தியாசமே தெரியாது, ஒரு பயமே இருக்காது. ஏன்னா அந்த ஃபெசிலிட்டிலேருந்து தான் படிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க. 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போது எல்லாரையும் விட சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது காரணமே 90% ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது. ஓகே சார். அப்போ வந்து நம்ம வெறும் தியரியை வந்து மனப்பாடம் பண்ணுறதை விட அதை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணும்போது நமக்கு நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே, நீங்கள் என்ன இப்போ ரீசெண்டாக என்ன படித்து முடிச்சிங்க? அக்ரிகல்ச்சர். அதுலேருந்து நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ரொம்ப சொல்ல முடியாது, ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியும். நான் 10th நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. சரி, உங்களுக்கு காஃபி போட தெரியுமா? எப்போ கற்றுக்கிட்டீங்க காஃபி போட? இப்போ 12th முடிச்சதுக்கப்புறம். 10th முன்னாடி போட்டதில்லை. சரி, நீங்கள் 12th அப்புறம் தான் காஃபி போட கற்றுக்கிட்டீங்க. ஆனால் 12th அப்புறம் நான் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி கேட்டேன்னா உங்களுக்கு இப்போ சொல்ல தெரியாது. ஆனால் இப்போ காஃபி போட சொன்னால் போட தெரியும். நீங்கள் போட தெரியுமா? என்ன காரணம்? ஏன்னா அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் எதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறீங்களோ அது லைஃப்பில் மறக்கவே மறக்காது. ஸோ அதுதான் சென்னை அமிர்தாவோட தாரக மந்திரம். இங்கே படிக்கிறவங்க இன்றைக்கி யூஎஸில் வந்து வெறும் 10th தான் மேடம் முடிச்சிருப்பாரு. இங்கே வந்தார், நல்லா ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டாரு. இன்றைக்கி யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா சேலரி வாங்குறாரு பெர் மந்த். இது எப்படி சாத்தியம்? எப்படி இந்த மாற்றம் சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாம் ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க. அதனால் ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போது நம்மளோட சென்னை அமிர்தா இன்ஸ்டிடியூஷனில் வந்து 3 years யூஜி ப்ரோக்ராம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கோர்சஸ் வந்து அங்கே அவைலபிளாக? எல்லா கோர்ஸுமே இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குமோ எல்லா கோர்ஸுமே சென்னை அமிர்தாவில் இருக்குது. அதாவது 10th முடித்தவங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, 12th முடித்தவங்களுக்கு டிகிரி கோர்சஸ் இருக்குது, டிகிரி முடித்தவங்களுக்கு MBA கோர்சஸ் இருக்குது. எல்லா விதமான கோர்ஸஸுமே சென்னை அமிர்தாவில் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து நம்மளோட மக்கள் மத்தியில் வந்து ஒரு மித்து ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து செஃப்பாக மட்டும்தான் ஆக முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மைதானா, இல்லை வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது வேறு ஏதாவது கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கா? நல்ல கேள்வி. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா வெறும் செஃப்பாக தான் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு மித். நீங்கள் சொன்ன மாதிரியே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஏகப்பட்ட பொசிஷன் இருக்குது. அதாவது நான் 1 by 1 உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் செஃப் தாமு, பத்மஸ்ரீ செஃப் தாமு, அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு குழம்பு கொதித்து வரும்போது அந்த ஸ்மெல்லை வச்சு அதில் எவ்வளோ உப்பு இருக்குது, எவ்வளோ காரம் இருக்குது, என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுவார். சொல்லுவார மாட்டாரா? சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவார்.
இன்னைக்கு செஃப் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய படிப்பு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கோட் சூட் போட்டுட்டு ஒருத்தர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோட்டலோடைய ஜிஎம். அந்த ஜிஎம் என்ன படிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த படிப்பில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருந்து ஆரம்பித்து, ஹவுஸ் கீப்பிங்லேருந்து ஆரம்பித்து, எஃப்என்பி சர்வீஸ்லேருந்து, செஃப்ல இருந்து, மேனேஜர் இருந்து, ஜிஎம் வரைக்குமே மிகப்பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஓகே சார், இந்த மாதிரி வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.